நம்மள நிறைய பேர் நம்மளோட உடம்பு அப்புறம் நம்மளோட வீடு நறுமணமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெர்ஃப்யூம் அல்லது பாடி ஸ்ப்ரே அல்லனா ரூம் ஸ்ப்ரே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன செய்முறை மூலமாக நம்ம பார்த்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் தான். அந்த பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி அடிச்சோன்னா ஒரு ஸ்ப்ரே வரும், அதுக்கப்புறம் வராது. திரும்ப நம்ம இன்னொரு வாட்டி அடித்தா தான் அடுத்த ஸ்ப்ரே வரும். இப்போ என் கையில் லைட்டர் இருக்குது. இப்போ நான் அந்த லைட்டரை நான் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன். அடிக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பெர்ஃப்யூம் தான் தீப்பிடிக்கக்கூடியது, இந்த பாடி ஸ்ப்ரே தீப்பிடிக்காதுன்னு சொல்லி நினைப்பீங்க. இப்போ இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி அமுதிங்கன்னா அதுலேருந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது பக்கத்தில் நம்ம தீ வைப்போம். வைக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தீப்பிடிச்சது. ஆனால் இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா பயங்கர இறைச்சலோட பயமுறுத்துற மாதிரியே தீப்பிடிச்சிட்டு, சரி இப்போ இந்த ரெண்டு தான் தீப்பிடிக்குன்னு சொல்லி நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுக்கிட்டு நம்ம ரூம்களுக்கு வாசனை தரக்கூடிய இந்த ரூம் ஸ்ப்ரே தீப்பிடிக்குதா அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ரூம் ஸ்ப்ரே பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்து எரிஞ்சதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. சரி, கம்பெனிக்காரங்க விளம்பரம் படுத்தும் போது இது தீப்பிடிக்கும் அப்படிங்கிறத நம்மகிட்ட எதுக்கு சொல்லலன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டோட பேரை தான் அவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. ஆனால் தீப்பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சின்னதாக ஒரு ஓரமாக எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கீழே அந்த சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிம்பிளில் ஃப்ளேமபிள் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அதாவது நீங்கள் பல வகையான ரம்மி விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரம்மி விளம்பரங்கள்லாம் ரம்மியோட கம்பெனி பேரை பெருசாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அது மூலமாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் பெருசாக போட்டிருப்பாங்க. ஆனால் அது மூலமாக நிதி அபாயம் ஏற்படும் அப்படிங்கறது மட்டும் சின்னதா ஏதாவது ஒரு ஓரமா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுல அந்த கம்பெனி பேரை பெருசா போட்டுட்டு அதுல இருக்க ஆபத்தை ஒரு ஓரமா ரொம்ப சின்னதா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இதை சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போட்டிருப்பாங்க. அது எதனால போட்டிருக்காங்க அப்படிங்கறத ஒரு சின்ன செய்முறை மூலமா பார்த்துடலாம். சின்ன பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரேவை எதுக்காக கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றோம்னா, வீடுகள்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஓரமா உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளைங்க கையில அந்த ஸ்ப்ரே கிடைச்சதுன்னா அவங்க சும்மா இந்த மாதிரி அடிக்கும்போது நல்லா சவுண்ட் வருது, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கிறத சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவங்க பக்கத்துல போய் அடிச்சா என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க லைவா பாருங்க. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சின்ன பிள்ளை வந்து இப்படி அடிக்குது. இப்போ இந்த சிகரெட் பிடிச்சவரோட முகம் எரிஞ்சதை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரேக்களை குழந்தைகள்கிட்ட கொடுக்கறது ரொம்ப ஆபத்தானது. அதை விட ஆபத்தானது சிகரெட் பிடிக்கிறது. அதே மாதிரி குழந்தைகள் இந்த ஸ்ப்ரேவை எடுத்துட்டு கிச்சன்ல இருக்கிற சாப்பாடு பொருட்கள் மேல அடிச்சிட்டுனா அந்த சாப்பாடு நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதே மாதிரி பலர் பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடுவோம். அதுலயும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். பிறந்தநாள் விழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போது நம்ம கேக் வெட்டோம். இந்த கல்லை நம்ம கேக்கா நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மகிட்ட மெழுகுத்திரி இருக்கு. அந்த மெழுகுத்திரி இந்த கேக் மேல சுத்தில நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம நண்பர்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்னோ ஸ்ப்ரே ஒன்று வாங்கிட்டு யாருக்கு பிறந்தநாளோ அவர் முகத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிறந்தநாள் குறியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கண்ணில் உள்ளது மட்டும் லைட்டாக விளக்கிடுவார். விளக்கிக்கிட்டு நேராக கேக்கில் உள்ள மெழுகுத்திரி அணைக்கிறதுக்காக இப்படி கிட்ட வருவார். கிட்ட வரும்போது என்ன நடக்கும்னா, அப்படியே இந்த ஸ்ப்ரே ஃபுல்லாக தீப்பிடிச்சு அவர் முகம் ஃபுல்லாக எரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே தேங்காய் வச்சிருக்கேன். தேங்காய் வச்சிருக்கிறதுனால தேங்காய்க்கு மேலே பட்டிருக்க அந்த ஸ்ப்ரே மட்டும் எரிஞ்சிருக்குது. ஆனால் முகத்தில் அப்புறம் தலையிலலாம் பார்த்தீங்கன்னா முடிகள் இருக்கும். முடிகளை நீங்கள் நார்மலாக தீ வச்சு எரிச்சாலும் எரியக்கூடிய தன்மையுடையது. அதில் இந்த ஸ்ப்ரேவும் பட்டுச்சுன்னா பயங்கரமான விபத்து ஏற்பட்டுரும். அப்போ இதுல இருக்க எந்த பொருளையும் நாங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம். நாங்க அப்படி சொல்லல. இந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய ஆபத்தை நீங்க தெரிஞ்சுட்டு அந்த ஆபத்துல இருந்து விலகி பாதுகாப்பா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரோம். அதே மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால எந்த பொருளா இருந்தாலும் அதை அளவா யூஸ் பண்ணுங்க. அதனால இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்க சூழல் பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு யூஸ் பண்ணுங்க. இதில் ஸ்ப்ரே அடிக்கும்போது மட்டும்தான் நம்ம எரியுதை பார்த்தோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விடே எரியுது. ஏன்னா அந்த லிக்விடில் ஆல்கஹால் இருக்குது.